மாலை நேரத்தில் சீஸியாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சுவையான சீஸி கார்ன் பன்னீர் டிஷ் செஞ்சு சாப்பிடலாம். வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். பவுலில் பன்னீர், வேக வைத்த மக்காச்சோளம், பொடியாக கட் பண்ண குடமிளகாய், சில்லி ஃப்ளேக்ஸ், ஓரிகானோ, ஷெஸ்வான் சாஸ், வீட்டிலேயே செஞ்ச மயோனைஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. மயோனைஸ் வீட்டில் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு பிரெட் எடுத்துக்கோங்க. ஒரு கட்டர் வச்சு வீடியோவில் காட்டுற மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதை விட சிறிய கட்டர் வச்சு இன்னொரு தடவை கட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கட்டர் இல்லைன்னா கூட குட்டி சம்பட மூடி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இதில் பீஸா சாஸ் தடவிக்கோங்க. இதுக்கு மேலே மயோனைஸ் தடவிக்கோங்க. அவனில் பண்ணாமல் கடாயில் பண்ண போகிறோம். பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் வச்சு நெய் தடவி சாஸ் மயோனைஸ் தடவிய பிரெட் ஸ்லைஸ் வச்சு அதுக்கு மேலே பெரிய ரவுண்ட் ஷேப் பிரெட் வீடியோவில் காட்டுற மாதிரி வைங்க. 2 டேபிள் ஸ்பூன் மக்காச்சோள பன்னீர் கலவையை நடுவில் நிரப்புங்க. இன்னொரு 3 பிரெட் வச்சு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பிரெட் ஓரத்தில் பட்டர் தடவி துருவிய சீஸை பரப்புங்க. சில்லி ஃப்ளேக்ஸை தூவி விடுங்க. ஒரு கனமான கடாயில் மணல் பரப்பிக்கோங்க. இந்த மணல் அடிக்கடி உபயோகப்படுத்தலாம். உங்களுக்கு மணல் கிடைக்கலன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே பேக்கிங் ட்ரே வச்சு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிக்கோங்க. சுவையான சீஸி கார்ன் பன்னீர் டிஷ் ரெடி. உங்கள் கைப்பக்குவத்துக்கு எல்லாமே நல்லா வரும். வீட்லேயே சமைங்க, ஆரோக்கியமாக இருங்க.